சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது கந்தசாமி சித்தர். திருவண்ணாமலை பூமியிலே தமது அற்புதமான வழிமுறைகளால் இறைப்பணி புரிந்து வந்த அதிசய சித்தர் இவர். திருவண்ணாமலை தரிசனம் மற்றும் கிரிவலம் வரும் யாத்திரிகளின் துணிமணிகளை எல்லாம் சற்றும் முகம் கோணாமல் துவைத்து காய வைத்து தரும் புனிதமான சேவையை பல வருடங்களாக இப்புண்ணிய பூமியிலே செய்து வந்தமையால் இவருக்கு கந்தை கசக்கிய சித்தர் என்று பெயர். கந்தசாமி என்பது இவரது இயற்பெயர். ஓய்வு என்பதே இவர் அறியாத ஒன்று. எவ்வளவுதான் மழை பெய்தாலும் கூட கரி அடுப்பு நெருப்பிலாவது துணிகளை காய வைத்து தந்துவிடுவார். கோடை காலங்களில் நீர் இல்லாத போது கொடிய விலங்குகள் நிறைந்த காடுகளுக்குள் நெடுதூரம் நடந்து அங்கு ஏதாவது நீர் கிடைத்தால் அதில் அந்த துணிகளை துவைத்து கொண்டு வருவார். உற்சவ காலங்களில் திருவண்ணாமலையில் அழுக்கு துணை மூட்டைகள் மிகவும் அதிகம் சேர்ந்துவிட்டால் தாமே முதுகின் மீது அவைகளை சுமந்து சென்று துணிகளை துவைத்து தருவதோடு தன்னிடம் வரும் துணிகளுக்கு அவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப வஸ்திர பரிகார பூஜைகளையும் செய்துவிடுவது இவர் வழக்கம். இவருடைய காலத்தில் திருவண்ணாமலையில் 362 தீர்த்தங்களும் 800 வகை தீர்த்த சுனைகளும் பொங்கி வழிந்து கொண்டிருந்தன. இவற்றின் தேவ ரகசியங்களை இவர் யாரிடமும் கூறாமல் மறைத்து வைத்ததற்கு காரணம், யாராவது தீய சக்திகளுக்காகவோ அல்லது சுயநலத்திற்காகவோ பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான். அவைகளை தவறாக பயன்படுத்தினால் அந்த தீர்த்த சுனைகள் மறைந்து போய்விடும். உலகிற்கு அது ஒரு பேரிழப்பு தானே. எந்த துணிகளை எந்த தீர்த்தத்தில் எந்த நேரத்தில் துவைக்க வேண்டும் என்கிற வஸ்திர சுத்தம் செய்யும் வகைமுறைகளையும் வஸ்திர பூர்ணாகுதி நியமங்களையும் இவர் தெரிந்து வைத்திருந்ததால் பலரும் இவரை நாடி வந்து இது பற்றிய விளக்கங்களை கேட்டு தெரிந்து சென்றனர். இறைவனால் ஏற்படுத்தப்படும் சோதனை மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சித்தர்களுக்கும் கூடத்தான் போலிருக்கிறது. ஒரு நாள் சித்தர் திருவண்ணாமலையின் ஆலயத்தில் கம்பத்து இளையனார் சன்னதியில் சிவனடியார்களின் துணிகளை துவைப்பதற்காக வேண்டி காத்திருந்தார். அப்போது முருகப்பெருமான் ஒரு முதியவர் வடிவில் அங்கு வந்து சித்தரிடம் 2 துணிகளை தந்து, இவற்றை எனக்கு சீக்கிரமாக துவைத்து தர வேண்டும், மிகவும் அவசரம் என்றார். ஆனால் கந்தன் தந்த அந்த கந்தலாடைகளில் கோடி ரகசியங்கள் புதைந்து கிடந்தன. இதில் என்ன சோதனை என்றால், எந்த தீர்த்தத்தில் நனைத்தாலும் அந்த துணிகளில் சற்று கூட ஈரம் ஒட்டவில்லை. துணிகள் நனைந்தால்தானே அழுக்கை போக்கி துவைக்க முடியும். திருவண்ணாமலையில் உள்ள 362 தீர்த்தங்களிலும் அந்த துணிகளை தோய்த்தும் கூட அவைகளில் ஈரம் படவில்லை. இதற்குள் 3 நாட்கள் கடந்துவிட்டன. சித்தர் மனம் கலங்கினார். இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை? எல்லா பக்தர்களின் துணிகளையும் துவைப்பதால் எனக்கு மிகவும் புண்ணியம் கிடைக்கும் என்று எனக்குள் அகந்தை ஏற்பட்டு விட்டதா? இதனை சோதிக்கவே அந்த இறைவன் என்னிடம் விளையாடுகின்றானா? ஏன் இந்த நிலை எனக்கு என்று எண்ணியவாறு அவர் தமக்கு தெரிந்த அத்தனை மூலிகை தீர்த்தங்களிலும் துணிகளை தோய்த்த போதும் அவைகளில் ஈரம் ஒட்டவில்லை. மிகவும் வேதனையுடன் துணிகளோடு திருவண்ணாமலையின் பல முறை வலம் வந்தவர் ஓரிடத்தில் வந்து உட்கார்ந்து பெரும் குரலிட்டு ஓவென்று கதறி அழுதார். அவருடைய அந்த அழுகுரல் அந்த திருவண்ணாமலை திக்கெங்கிலும் ஒலித்தது. அழுது புரண்டு புலம்பிய அவரது கண்களில் இருந்து பெருகிய கண்ணீர் துளிகள் அந்த துணிகளில் பட்டு தங்கி தாமாகவே அவைகள் நனைந்தன. இதை கண்டு ஆனந்த அதிர்ச்சி அடைந்த கந்தை கசக்கிய சித்தர் அழுதழுது
தன் கண்ணீராலேயே கந்தன் தந்த துணிகளை ஈரமாக்கினார். என்ன வியப்பு! அவர் கண்ணீர் தெறிக்க தெறிக்க அந்த ஆடைகளில் இருந்த அழுக்கும் கரையும் கந்தல்களும் நொடிப்பொழுதில் மறைந்தன. இது நாள் வரை நாம் பக்தி பெருக்குடன் இறை சேவை செய்யவில்லை. இதனால் ஏற்பட்ட விளைவுதான் எனக்கு இந்த சோதனை. இனி ஆத்மார்த்தமாக சேவை செய்ய வேண்டும் என்று கந்தன் காட்டிய பாடம் இது என்று புரிந்து கொண்டார் சித்தர். அடுத்த சோதனை அவருக்கு தயாராக காத்து கிடந்தது. ஈரமான அந்த துணிகளை காய வைப்பதற்கு முயன்றால் முடியவில்லை. நீரை பிழியவும் முடியவில்லை. எவ்வளவு பிழிந்தாலும் ஒரு சொட்டு நீர் கூட அதிலிருந்து கீழே விழவில்லை. துணிகள் அதே ஈரமான நிலையிலேயே இருந்தன. துணிகள் நனையாமல் இருந்தாலாவது, ஐயா, இதனை நனைக்க துவைக்க முடியவில்லை என்று திருப்பி கொடுத்து விடலாம். இப்போது என்ன செய்வது? மரக்கிளைகளில் மாட்டினார், உலரவில்லை. அனலில் துணிகளை காட்டினார், பலனில்லை. சரி, இந்த ஈரத் துணிகளையாவது முதியவரிடம் கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்து கொண்டு நேரே கம்பத்து இளையனார் சன்னதிக்கு வந்தபோது அங்கே அந்த முதியவர் இவருக்காக காத்து கொண்டு இருந்தார். என்னப்பா, துணி நனைந்ததா? அவர் கேட்டார். சித்தர் மௌனமாய் தலை குனிந்தவாறு நின்றிருந்தார். பின்னர் தம்மை சுதாரித்து கொண்டு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க, என்னால் இவ்வளவுதான் செய்ய முடிந்தது என்று மனமுருக கூறி சிறிது அளவே காய்ந்த அந்த ஆடைகளை அவரிடமே திருப்பி தந்தார். அந்த முதியவரோ சாஸ்திர முறைப்படி ஈரத் துணிகளை அணியலாமோ? இந்த திருவண்ணாமலையிலேயே என்னை பாவங்களை சுமக்க சொல்கிறாயே என்று கோபத்துடன் கேட்டபோது சித்தர் பெருமான், எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நீங்கள்தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டி இதற்கு பிராயச்சித்தம் கூற வேண்டும் என்று வேண்டினார். அந்த முதியவர், எனக்கு ஈர துணிகள் வேண்டாம், அவைகளை எடுத்துக்கொண்டு போய் கம்பத்து இளையனார் தோன்றிய அந்த கம்பத்தில் கட்டிவிடு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சித்தர் ஒருவித தயக்கத்தோடு அங்கு சென்ற முதியவர் சொன்னபடியே அந்த துணிகளை கம்பத்தில் கட்டிவிட, துணிகளின் ஈரம் திடீரென்று காய்ந்து அந்த கந்தலாடை பட்டு துணி போல் பளபளவென்று பிரகாசமாய் மின்னியது. இதனை கண்ட சித்தர் பெரும் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்க, அங்கே புன்னகையுடன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த முதியவர் முருகப்பெருமானாக காட்சி தந்து கொண்டிருந்தார். நேரில் வந்து தமக்கு தரிசனம் தந்த முருகப்பெருமானை சித்தர் கண்ணீர் பெருக்குடன் மனமுருக வணங்கிய போது முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு அருளினார். ஆம், கந்தை கசக்கிய சித்தரும் சண்முக ஜோதி பகுதியிலே அருணாச்சல ஜோதியுடன் கலந்தார். இவர் கிரிவலம் வரும் நாள் கந்த சஷ்டி திருநாள். அந்த நாளிலே பக்தர்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்த துறவிகள், ஏழைகள் ஆகியோருக்கு புதிய ஆடைகளை வாங்கித் தருவது மிகவும் பலனை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.